வடிவேலு அண்ணின்னு கூப்பிட்டுக்கிட்டு வர்றாரு. ஏன் அத்தா இங்கதான் இருக்கியா? நான் எங்கடா போறேன்? மாறி வாங்க கொழுந்தனாரேன்னு சொல்றாங்க. கல்யாண பரபரப்புல அந்த வீட்டுல இருந்து இங்க வந்திருக்கீங்க, என்ன விஷயம்? அண்ணி தான் போன் பண்ணி வர சொன்னாங்க, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா. சுமதி எப்படி இருக்காடா? ஆத்தா நல்லா இருக்கா அத்தா. ராஜி அவ்வளவு நல்லா இருக்கா? கொழுந்தனாரே, நீ உங்க கால் எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்லப்பா கேக்குறாங்க. நாங்க வெளியே போக முடியுமா, இல்ல எங்க வீட்டை சுத்தி பந்தல் போட்டுருவீங்களா? காலமா போலாம், இத வாங்கிக்கோங்க. என்ன நீ இது? போய் ராஜி கிட்ட கொடுங்க. ஏதாவது போட்டீங்களா நீ? அந்த அளவுக்கு ராசி ஆயிட்டீங்களா அம்மாவும் மகளும்? நீ நகைப்பெட்டி மாதிரி இருக்கு, கொஞ்சம் நகை இருக்கு, இத ராஜி கிட்ட கொடுத்துடுறீங்களா? எதுக்கா இந்த நகையெல்லாம்? ராஜிக்கு வாங்கினதுல ஒரு செட்டு எடுத்து வச்சிருந்தேன், ராஜிக்கு கல்யாணம் ஆறப்ப வரவேற்புக்கு போடலான்னு. இங்க ஒரு ஜோடி சிமிக்கி வளையல் இதெல்லாம் எடுத்து வச்சிருந்தேன், ராஜி கிட்ட கொடுத்துடுறீங்களா? அவன் நகை இல்லாம இருக்க கூடாது சொல்றாங்க. அக்கா, நம்ம அவளுக்கு கொடுக்காம இல்லே, கொடுத்தது தானே ஏதோ பண்ணிட்டாங்க. நாள் இல்லாம இப்ப எதுக்குக்கா கொடுத்து அனுப்புறீங்க? அம்மா நகையெல்லாம் கொடுத்துட்டு போனதா சொன்னேன்ல, வர நகை நட்டு கல்யாணத்தை போது போடுறப்ப ராஜி மாத்திரம் வெறும் கழுத்தோட இருந்தா நல்லாவா இருக்கும், தான் கொடுக்கலான்னு நினைச்சேன். அக்கா, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, கிட்ட கேட்டுட்டு தான் வடிவு இந்த முடிவை எடுத்தா சொல்றாங்க. நான் எதுக்கு வேண்டான்னு சொல்றேன்? லாக்கர்ல இருக்க என் நகையை எடுத்து கொடுத்துருப்பேன்ல. நகையை கொடுக்கறதெல்லாம் சரிதான், வீட்டுல தெரிஞ்சிச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிருமே. அண்ணங்க உங்களை கொன்னே போட்டுருவாங்க. தெரிஞ்சாதானே கொழுந்தனாரே, யாருக்கும் எதுவும் தெரிய வேணாம், நம்ம 4 பேருக்குள்ளே இந்த விஷயம் இருக்கட்டும். வீட்டுக்காரர் மாதிரி நான் யோசிக்க முடியாது இல்ல. நான் ராஜியோட அம்மாவா போயிட்டேனே, பார்க்கப்பட்டு போன இடத்துல ஒரு குறையும் இல்லாம இருக்கணும், அதுதான் என்னால யோசிக்க முடியும். ராஜி கிட்ட கொடுத்துருங்க கொழுந்தனாரே. கல்யாணத்தன்னைக்கு என் பேத்தியும் நகநட்டுலாம் போடணும்டா. நீ சொன்னா கரெக்டா இருக்கும். சரி நீ கொடுத்துட்றேன். இந்தியன் கேக்குறாரு. பந்தல் போட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல, அத பாத்துக்கிட்டு இருக்காங்கல்ல வடிவேலு. அண்ணி கூப்பிட்டாங்க மச்சான், அதான் போயிட்டு வந்தேன். சரி, கையில என்ன பையி? அம்மா ராஜி, அம்மா இத கொடுக்க சொன்னாங்க, இருக்கு இதுல, அத வாங்கி பிரிச்சு பார்த்தாதானே தெரியும். எல்லாத்தையும் பிரிச்சு பாக்குறாங்க, நகையா இருக்கு. பாண்டியன் கேக்குறாங்க, அவங்களா கொடுத்தாங்களா, நீயா எடுத்துட்டு வந்துட்டியா? சொந்த வீட்டுல ஆட்டைய போறதுக்கு நான் என்ன லூசா? அவங்க அம்மா கொடுத்தத அண்ணி பாத்திருக்கும் போல. வீட்டுல விசேஷம் நடக்க போதில்ல, அதுக்கு அண்ணி கொடுத்து விட்டுருக்காங்க, ராஜி வெறுங்கலத்தா இருக்க கூடாதுன்னு. ஏமாவா சித்தப்பா சொல்றீங்க? உங்க அம்மா தாமா கொடுத்து விட்டாங்க, அப்பா எதுவும் சொல்லலையா? உங்க அப்பா சித்தப்பா யாருமே வீட்டுல இல்லம்மா சொல்றாங்க. கதிரு பாத்தியா, உன் மாமியாரு அவங்க பொண்ணுக்கு நகையெல்லாம் கொடுத்து விட்டுருக்காங்க. அந்த நகைய திருப்பி கொண்டு போய் அவங்க கிட்டே கொடுத்துருங்க. அவங்க நகை நமக்கு எதுக்கு? சுமதி சொல்றாங்க, அவங்க பொண்ணுக்கு அவங்க கொடுத்து விட்டுருக்காங்க, அதை திருப்பி கொடுத்தா நல்லா இருக்காது சொல்றாரு. திருப்பி கொடுத்துடலாம். அண்ணியோட நகடா, அண்ணங்களுக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிரும்னு தெரிஞ்சே கொடுத்து விட்டுருக்கு. ஆசமாப்ல இத திரும்ப கொடுக்கணும்னு சொல்லாத. என்னதான் சொன்னாலும் அவங்க நகை நமக்கு வேண்டாம். பிள்ளை வீட்டை விட்டு ஓடி வந்தப்ப இந்த பிள்ளை கொண்டுட்டு வந்த நகை பணம் எல்லாத்தையும் ஒண்ணுமில்லாம செலவழிச்சான் பாரு. தெரியலையாக்க நகை நமக்கு தேவையில்லைன்னு இப்பதான் தெரியுதா துரைக்கு? ஆனா நகையெல்லாம் ஒழுக்கமா வச்சிருந்தா அவங்க எதுக்கு நகையை கொடுத்து விட போறாங்க? இதெல்லாம் ஃப்ராடுத்தனம். இப்ப நல்லவன் மாதிரி வேஷம் போடக்கூடாதுன்னு சொல்லிரு. என்ன சொன்னாலும் அன்னைக்கு அவன் சொன்ன வார்த்தையை நான் மறக்க மாட்டேன். பணம் ஏன் நகை, அதை கேட்க நீ யாருன்னு சொன்னான் பாரு அன்னைக்கு. வார்த்தைய செத்தாலும் நான் மறக்க மாட்டேன். பணம் அம்புட்டு நகைய வித்து செலவழிக்கிற அளவுக்கு அவனுக்கு என்னடி செலவு? யோசிச்சு பாக்குறேன், என்ன ஏதுன்னு எனக்கு புரிய மாட்டேது இன்னைய முடியும் சொல்றாரு. அப்ப செலவு பண்ணணும்னு தோணுச்சு, செலவு பண்ணேன். இப்ப திருப்பி கொடுக்கணும்னு தோணுச்சு, திருப்பி கொடுக்குறேன். என்ன தப்பு? உடனே கொண்டு போய் கொடுங்க மாமா. பாரு மாப்பிள்ள, பொண்ணுக்கு சேர்த்து வச்சிருந்த நகையெல்லாம் போச்சுன்னு தான் நகையை கொடுத்து விட்டுருக்க அண்ணி. திருப்பி கொண்டு போய் கொடுத்தா அது எவ்வளவு வருத்தப்படும். எழுதா என்னால தாங்க முடியாது, திரும்பி கொடுக்கறதா இருந்தா நீங்களே கொடுத்துருங்க. சுமதி சொல்றாங்க, இது அம்மாவுக்கும் பொண்ணுக்கான விஷயம், என்ன முடிவு எடுத்தாலும் ராஜியே எடுக்கட்டும் சொல்றாங்க. இத திருப்பி கொடுத்தா அம்மா வருத்தப்படுவாங்க, இது இங்கேயே இருக்கட்டும். சுமதி சொல்றாங்க, ராஜி பத்திரமா எடுத்து வச்சுக்கோ, கிடைக்கலன்னு பாக்கியத்துக்கிட்ட சொல்றாங்க. என்னங்க சொல்றீங்க? கல்யாண செலவுக்கு பாதி பணம் கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம், இப்ப பணம் இல்லைங்கிறீங்க. பாக்கியம் சாயங்காலத்துக்குள்ள நான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். ஏன் ஆகணுங்க? காசை புரட்டுறதுக்கே நம்ம கஷ்டப்படுறோமே. நான் வேற 3 நாள் கல்யாணம் கேட்டிருந்தேம்மா சொல்லியிருந்தா நமக்கு தான் அம்புட்டு தான் போலவே. எம்புட்டு ஆகும்னு சொன்னாங்க மயிலு. 40 லட்சம்மா. 3 லட்சத்துக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம். 40ல பாதினா 20 லட்சம். வேற முதலே பாதி செலவை பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன். ஆமா கேட்டேன், இவ்வளவு பொய் சொல்லி கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. நீ நகை வாங்கணும்னு சொன்னியம்மா, வாங்கிட்டியா? வேலைய நான் சரியாதான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன்.
உள்ள எடுத்து வச்சிருக்கேன், சுடரு அந்த நகையை எடுத்துட்டு வா. குழலிக்கு கழுகு கண்ணு. நிச்சயத்துக்கு வாங்கின நகையெல்லாம் பளபளன்னு இருக்குன்னு சொன்னான். ட்ரிப்பு கொஞ்சம் டல்லா இருக்கட்டுமேனு பார்த்து வாங்கினேன். ஒரிஜினல் தங்கம் மாதிரியே இருக்கு. இத கல்யாணத்துல போட்டுக்கிட்டு நின்னா யாருக்கும் சந்தேகம் வராது. இந்த கல்யாணம் பண்ற சந்தோஷத்தை விட இந்த பித்தலாட்டம் பண்றதுதான் எனக்கு பயமா இருக்கு. எல்லாம் வெளுத்து போச்சுன்னா என்ன பண்றது? இதெல்லாம் ஒரு நாள் ஷோவுக்கு தான் மயிலு. 365 நாளும் இதேவா போட்டுக்கிட்டு தெரிய போறோம். வீட்டுல போடுறதெல்லாம் தங்கத்துல தானே இருக்கு, அப்புறம் என்ன மயிலு? எல்லாம் நீ விருந்துக்கு வரும்போது என்கிட்ட கழட்டி கொடுத்துரு, நான் லாக்கர்ல வச்சுட்டேன்னு சொல்லிடுறேன். விசேஷத்துக்கு போகணும்னா வேணும்லம்மா, அப்பையும் நான் உனக்கு கொடுக்குறேன். அப்பையும் பொத்துனாப்புல அம்மா கிட்ட கொண்டு வந்து கழட்டி கொடுத்துரு, அம்மா லாக்கர்ல வச்சிடுறேன். போ மயிலு, ஏதோ பார்லருக்கு போய் மூஞ்சிய பளபளன்னு ஆக்கணும்னு சொன்னியே, போய் பண்ணு. குழலி வாங்கண்ணே. கவரிங் நகையா வாங்கி குமிச்சிட்டீங்களாக்கும். இந்த ட்ரிப் தங்கம் மாதிரி வாங்கிருக்கீங்க. தங்கம் மாதிரி இல்ல, எல்லாமே தங்க நகை தான். எங்க அம்மாவும் ராஜி அம்மாவும் எங்களுக்காண்டி கொடுத்தாங்க சொல்றாங்க. வந்த உடனேயே பொருளி பேச ஆரம்பிச்சிரு. உட்காரு கொஞ்ச நேரம். மாப்பிள்ள கொஞ்சம் உட்காருங்க. சேத்தா எத்தனை பவுண்ட் இருக்கும் தானே இருக்க போற, அப்புறம் விசாரிச்சுக்க. குவைத்தின் நாணயம் தினார். நாளை சந்திப்போம்.